செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான காலை வணக்கம். தற்பொழுது 10, 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தோல்வியுற்ற மாணவர்கள் நெக்ஸ்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணுவதும், அதன் பிறகு மாணவ செல்வங்கள் மேலும் அப்ளை பண்ணால் எக்ஸாம் எப்போ, ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் எப்போ, அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் காப்பி அப்ளை A to Z வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைங்கன்னா ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோப்பா. அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மாணவ செல்வங்களுக்கு முதல்ல வந்து எக்ஸாமினேஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த வீடியோவை நம்ம நேற்றே வந்து போட்டுட்டோம். ஓகேங்களா, டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. எல்லாருமே ரெடியாக வந்து பார்த்திங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஆல் ஓவராக வந்து எல்லோரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்த கட்டமாக வந்து மாணவ செல்வங்களுக்கு வந்து உங்களுக்கான எக்ஸாமினேஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் அப்ளை எப்போ ப்ரோ பண்ணுறது, அதை டேட் சொல்லுங்கள் ப்ரோ, அப்ளை டேட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்ளிகேஷனுக்கான டேட் வந்து May 16. ஓகேங்களா, May 16லேருந்து June 1ஆம் தேதி வரைக்கும் வந்து உங்களுக்கான வந்து அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணாதவங்க போய் அப்ளை பண்ணுங்கப்பா. ஓகேங்களா, அண்ட் அடுத்த கட்டமாக ஓகேங்களா ப்ராக்டிக்கல் டேட் ஃபார் வந்து பார்த்திங்கன்னா 10th ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து May 16லேருந்து 24 வரைக்கும் வந்து அவங்களுக்கான அப்ளை டேட் இருக்குது. எப்படி ப்ரோ ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் கேட்டிங்கன்னா, அதாவது 8th படிக்கும் சொல்ல, இல்லை 9th படிக்கும் சொல்ல, இல்லை 10th கூட வந்து டிஸ்கண்டினியூ ஆகிருப்பாங்க. ஓகேங்களா, அதாவது அவங்க ஸ்டாண்டர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கண்டினியூ ஆகிருப்பாங்க. அவங்க அப்படியே வந்து இந்த இயரில் 10th படிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சம்திங் பர்சனல் இஷ்யூக்காக வந்து பார்த்திங்கன்னா லீவ் எடுத்துகிட்டு திருப்பி கண்டினியூ பண்ணாங்கன்னா அவங்க ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் எழுதணும். அவங்களுக்காக மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் வந்து நடத்துவாங்க. ஸோ அதுக்கான டேட் தான் 16லேருந்து 24 வரைக்கும். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுறங்க. அண்ட் மேலும் மாணவ செல்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கே போய் அப்ளை பண்ணோம், எப்படி அப்ளை பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கான வந்து சர்வீஸ் சென்டர் இருக்குது, ஆன்லைன் ப்ரௌசிங் சென்டர் இருக்குது, அங்கே போய் பண்ணலாம். அப்படி இல்லைனா கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு மாவட்டத்துக்கு கிட்டத்தட்ட 5 இல்லை 6 இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா சேவை மையங்கள் இருக்குது. ஸோ அங்கே கூட நீங்கள் போய் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டணம் வந்து கம்மியாக இருக்கும். மற்றபடிக்கு நீங்கள் ப்ரைவேட்டாக பண்ணிங்கன்னா கொஞ்சம் கட்டணம் கூடுதலாக வந்து வசூலிப்பாங்க. ஓகேங்களா, அதை பார்த்து பண்ணிக்கோங்க செல்லக்குட்டீஸ். அண்ட் மேலும் மாணவ செல்வங்களுக்கு 12க்கு June 24லேருந்து அண்ட் July 1ஆம் தேதி வரைக்கும் அவங்களுக்கான எக்ஸாம். 11க்கு July 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. 10க்கு July 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுதுனால ஸோ மாணவ செல்வங்கள் தீவிரமாக வந்து பார்த்திங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணுறங்கப்பா. ஓகேங்களா, என்னதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சொசைட்டியில் கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆனவங்களை அவ்வளோ கவனிக்க மாட்டாங்க. பாஸ் ஆனவங்க மட்டும் தான் வந்து பார்த்துட்டு அவங்கக்கிட்டே வந்து கேட்டு போயிட்டே இருப்பாங்க. ஃபெயில் ஆனவங்களை மற்ற பெருசாக வந்து கவனிக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் உங்கள் மனதை தளர விடாமல் கடினமாக உழைங்க. நீங்களும் வெற்றி இருங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்று பேசினா மட்டும்தான் வந்து கேட்பாங்க. தோல்வி அடைந்தவர்கள் பேசினா வந்து அந்தளவுக்கு கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வெற்றி பெற்று சொல்லுங்கள் எல்லாத்தையும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு பெருமிதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. நீங்கள் செல்லக்குட்டீஸ் எல்லாருமே நம்பிக்கையோடு இருங்க. ஓகேங்களா, முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே சொல்கிறது விடாமுயற்சியோடு வந்து பார்த்திங்கன்னா படித்து உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமில் மார்க்காக வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அண்ட் செல்லக்குட்டீஸுக்கு டேட்டு A to Z வந்து சொல்லிட்டேன். ஸோ அப்ளை பண்ணாதவங்க போய் அப்ளை பண்ணிவிடுங்கப்பா எக்ஸாமினேஷனுக்கு. அண்ட் மாணவ செல்வங்கள் ரொம்ப டிலே பண்ணாதீங்க. டிலே பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல். ஓகேங்களா, அதனால் மாணவ செல்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உடனே போய் நெக்ஸ்ட்டு அதுக்கான வேலையை வந்து பாருங்கள் ப்ரௌசிங் சென்டரில். அண்ட் நிறைய செல்லக்குட்டீஸ் வந்து கேட்கக்கூடியது, ப்ரோ நாங்கள் வந்து எக்ஸாம் எழுதுனா பாஸ் ஆகிடலாமா, எழுத முடியுமா எக்ஸாமு அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நிறைய செல்லக்குட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறீங்க. எக்ஸாம் எழுதுனா பாஸ் ஆகலாம்ப்பா. ஓகேங்களா, எக்ஸாம் எழுதி நீங்கள் வந்து ரிசல்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மாணவ செல்வங்கள் வந்து எக்ஸாமினேஷனுக்கு ஃபஸ்ட்டு ரெடி ஆகுங்க. நம்பிக்கையாக இருங்க. ப்ரோ நான் எக்ஸாம் எதனா பாஸ் ஆகுனா தெரியல ப்ரோ, அதனால் வேண்டாம் அப்படின்லாம் வந்து நிறைய செல்லக்கூடி சொல்கிறீங்க. அதெல்லாம் வேணாம். ஓகேங்களா, எக்ஸாமினேஷன்றது ரொம்ப முக்கியம். மாணவ செல்வங்களுக்கு கண்டிப்பாக போய் பண்ணுங்கள். ஓகேங்களா, எக்ஸாமினேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல்லாம் வந்து நீங்கள் வந்து அப்படியே விட்டுறதெல்லாம் வந்து வேண்டாம். சில குட்டீஸுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா, யாருமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமை புறக்கணிக்காதீங்க, எழுதுங்க, பாஸ் ஆவீங்க. ஓகேங்களா, ஒரு தடவை தோல்வி விட்டுறா அடுத்தடுத்து தோல்வியெல்லாம் வந்து வராது. எக்ஸாம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீ தான். ஓகேங்களா, நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போயிட்டே இருக்கணும். ஓகேங்களா, அதை பயன்படுத்துங்க மாணவ செல்வங்களுக்கு. மேலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நிறைய செல்லக்குட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போ அப்ளை பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. உங்கள் பக்கத்தில் உற்றார் உறவினராக யாராக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். ஓகேங்களா, அவங்க மனது வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த தோல்வி அடைந்ததுனால அவங்களுடைய கான்ஃபிடென்ட்டை இழந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தீங்கன்னா அதை விட ஒரு வெற்றி எதுவுமே இல்லை. ஸோ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுங்க. ஓகே செல்லக்குட்டீஸ், நீங்கள் நம்ம சேனலை பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கை நாளில் செட் பண்ணிக்கோங்க. பபாய், டேக் கேர். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக சந்திக்கலாம்.